ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகர்த்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம் ஆயக்கலையில் 64 ஒன்று அற்புதமான கலை. அந்த கலை சார்ந்த தகவலை படித்து உணர வேண்டும் என்று முயற்சிக்கும் பட்சத்தில் ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய ஆயுள் போதாது, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆயுள்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கிடைத்தால் மட்டுமே இந்த ஜோதிடத்தை உணர்ந்து படிக்க முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ஜோதிடத்தின் மூலம் ஒரு மனிதன் எப்போது நன்றாக இருப்பவன், எப்போது பாதிப்புக்குரியவன், எப்போது பாதிப்பை சந்திப்பான் என்பது சார்ந்த தகவல்களையும் சுக துக்க சோக சுகங்களை அனைத்தையும் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வித்தை என்றால் அது மிகையல்ல. அந்த வகையில் பார்க்கும்போது ராசிக்கட்டம் 12 ஒவ்வொரு பாவத்திலும் ஒவ்வொரு கிரகம் நிற்கும் பொழுது அதனுடைய தன்மை அந்த கிரகத்தின் மூலம் வெளிப்படுகிறது. எடுத்துக்காட்டாக 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் வீடு சார்ந்த விஷயம், சுகம், சந்தோஷம், வண்டி, வாகனம், போக்குவரத்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இளைய சகோதர வர்க்கம் மற்றும் நம்மளுடைய நேரடி நண்பர்கள், அதாவது மைத்துனர்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் போன்ற வகையில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலம் நமக்கு அந்த வளர்ச்சியும் அந்த சந்தோஷமும் கிடைக்கப்பெறுகிறோம். இந்த செவ்வாய் எந்த ஸ்தானத்துக்குரியவன் என்று பார்க்கும் பொழுது அந்த ஸ்தானத்துக்குரிய உறவு சம்பந்தப்பட்ட மனிதர்களும் உயிர்களும் நமக்கு பிரிடியாக உதவியை செய்கிறது என்பது மாற்றுக்கருத்தில்லை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜோதிட துளிகள் என்ற வரிசையில் கடந்த 12 பாவங்களையும் தொடர்ந்து பார்த்து 11 பாவங்களை தொடர்ந்து பார்த்து வந்துள்ளோம். அதுக்கு கடைசியாக 12ஆம் பாவத்தில் முதல் காணொலியை இதற்கு முன் காணொலியாக பார்த்தோம். அடுத்து தொடர்ந்து வரக்கூடியது 12ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட காணொலிகள். இந்த 12ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது அயன சயன போகஸ்தனங்கள் மற்றும் அடுத்த பிறவியை பார்க்கக்கூடிய மோட்சஸ்தானத்தை, மோட்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடையாளம் காட்டக்கூடிய தன்மையுள்ள பாவம் என்றால் அது 12ஆம் பாவமே. இந்த 12ஆம் பாவத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகத்தினுடைய தன்மையோடு அந்த 12ஆம் பாவம் செயல்படும் என்பதில் மாற்று கருத்தல். அந்த வகையில் 12ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும் பட்சத்தில் பெண் சொன்னபடி கேட்பான், வயிறு பெரிதாக இருக்கும், விதவை சங்கமும், தலை ஏறனாக இருப்பான், திருடுவான், கண்களிலே நோயுண்டு, செலவு உள்ளவன், பிதாவுக்கு தோஷம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவன் அதீத கனவு காணும் தகுதி உள்ளவனாக இருப்பான். அதாவது கற்பனையில் கனவு காணும் எண்ணங்கள், அதாவது ரகசிய சந்தோஷ உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கனவு காண்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் 12 சூரியன் இருக்க அந்த சூரியன் 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வெப்பத்தால் வியாதி உண்டாகும். அதே சமயத்தில் உடலில் சின்ன சின்ன நீர் கொப்பளங்கள் சம்பந்தப்பட்டது, தொற்று நோய்கள் சம்பந்தப்பட்டது, இது அனைத்தையும் இந்த 12இல் இருக்கக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் அந்த மாதிரி நிகழ்வுகளையும் வாழ்க்கையில் அந்த மனிதன் சந்திப்பார். அதே சமயத்தில் அரசாங்க அதிகாரிகள், மேல்நிலையில் உள்ளவர்கள் இவர்களுக்கு பாதகத்தையும் சங்கடத்தையும் தருபவர்களாக இருப்பார்கள். தந்தை இவருக்கு எதிரியாகவோ அல்லது தந்தை பலமான பாதிக்கப்பட்டோ இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சந்திரன் இருக்கும் பட்சத்தில் துர்போதனை உள்ளவன், துர்நடத்தை உள்ளவன், ஸ்திரீ ரோகம் உள்ளவன், சரீர எண், மந்திர தந்திரம் உள்ளவன், குணவான், பரதேசம் தெரிவான், தரித்திரம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இவன் அவசரமாக முடிவெடுத்து விடுவான். அதே சமயத்தில் வரையறையற்ற தாம்பத்தியத்துக்கு விருப்பப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் இரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களால் வரக்கூடிய சிரமங்களையும் இது அடையாளம் காட்டும். இது இல்லாமல் தைராய்டு சம்பந்தப்பட்டது, உடலில் உள்ள அனைத்து சுரப்பிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு திரவம் சுரக்கும் பகுதியை அடையாளம் காட்டக்கூடிய நீர்ப்பைகள் அனைத்தும், குறிப்பாக சிறுநீர்ப்பை, கர்ப்பப்பை மற்றும் கணையம் மற்றும் கண்ணீர்ப்பை மற்றும் உமிழ்நீர் சுரப்பிகள் மற்றும் சிறுநீரக சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது
சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த 12ஆம் இடத்துக்காரனுடைய திசையும் அந்த 12இல் இருக்கக்கூடிய சந்திரனும் புத்தியை நடத்தும் காலத்தில் கண்டிப்பாக அந்த சூழ்நிலை உருவாகும் என்பதில் மாற்று கருத்தில்லை. செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் திரவியம் உண்டு, வாத சரீரம் உள்ளவன், சத்துருக்கள் உண்டு, அல்பபுத்திரன். கேது திசை புசிப்பில் சரீர பீடை, களத்திரத்துக்கு பாதிப்பு, அதே மாதிரி சுக சந்தோஷம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்களுக்கு தோஷம் உண்டு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தாலுமே கூட லக்கினத்துக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் என்று தன்னுடைய 3ஆம் பார்வையால் இளைய சகோதரக்காரகன் இளைய சகோதர ஸ்தானமான 12ஆம் இல்லத்தை பார்ப்பது அவ்வளோ சிறப்பான விஷயமல்ல. ஏனென்று கேட்டால் அந்த சகோதரன் அதீத ஈடுபாட்டோடும் அக்கறையோடும் இருப்பான். அந்த சகோதரன் அது மட்டுமல்லாமல் தந்தையோடு நெருக்கமாக இருப்பான். ஆக தந்தையும் இளைய சகோதரனும் சேர்ந்து இவர்களுக்கு பாதகத்தை தருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. புதன் இருந்தால் ஞானவான், விதாரணன், சூன்ய புத்தி உண்டு, பல நினைவுகள் உண்டு, வெகு செலவுடையவன், காமாந்தகன், அல்பபுத்திரர் உண்டு, அந்நிய கிரகத்திலே வாசமுள்ளவன், பந்துக்கள் உண்டு, பந்துக்கள் விரோதம் உண்டு. அதே சமயத்தில் தாய்மாமன் சொந்தத்தில் கசப்புகளும் அவமானமும் தயாராக இருக்கும். குலத்திற்கு அதிபதியாக விளங்குவன். அதே சமயத்தில் கடன் உள்ளவன், நரம்பியல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு உள்ளவன். ஆக்சிஜன் பற்றாக்குறையால் ஏற்படும் அனைத்து நோய்களும் இந்த லக்னத்துக்கு 12இல் இருக்கக்கூடிய புதனுக்கு புதன் அந்த நோய்களை தருகிறான். அதுவும் இல்லாமல் வெரிகோஸ்வைன் என்ற நரம்பு முடிச்ச நோயையும் அடையாளம் காட்டக்கூடியவன் இந்த புதனே என்பதில் மாற்று கருத்தில்லை. வியாழன் இருக்கும் பட்சத்தில் பெண் புத்தியை கேட்பான், தயவில்லாமல் வாழ்வான், அற்ப புத்தியுள்ளவன், வெகு சம்போகம் உள்ளவன், கிரந்தி ரோகம் உண்டு, சண்டியாய் இருப்பான், சைன உபச்சாரமுடையவன், சைகை வார்த்தை செய்வதில் ஆகச் சிறந்தவனாக இருப்பான். அதே சமயத்தில் பரதேச வாசம் கொள்ளுவான். அது மட்டுமில்லாமல் கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் காமாலை சம்பந்தப்பட்ட நோய், இது இல்லாமல் உடலில் தானாக இயங்கும் ராஜ உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் இவருக்கு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இதயம், நுரையீரல், கல்லீரல் மற்றும் கணையம் மற்றும் சிறுநீரகம், இந்த 5 உறுப்புகளில் ஏதாவது ஒன்று சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அல்லது இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை ராகுவோ கேதுவோ கடக்கும் பொழுது ராகு திசையில் குரு புத்தி, கேது திசையில் குரு புத்தி இருக்கும் பட்சத்தில் அந்த நோய் அந்த காலகட்டத்தில் வெளிப்பட்டு சிரமங்களையும் சங்கடத்தங்களையும் உருவாக்கி தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவன் பந்து ஜன விரோதியாக இருப்பான், தனவானாக இருப்பான், விஜயத்தனமானவன், சர்வ ஐஸ்வர்யமுள்ளவன், ஜெயமுள்ளவன். அதே சமயத்தில் தவறான பழக்க வழக்கம் உள்ள பெண்கள் மூலம் இவனுக்கு பொருளாதார சிறப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் இரகசிய வியாதிகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது இல்லாமல் பெண்களுக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யக்கூடிய மனோபக்கம் உள்ளவனாகவும் இருப்பான் என்பதில் மாற்று கருத்தில்லை. சனி இருந்தால் தன்னை விட வயதில் மூத்த பெண்களோடு உறவில் இருப்பது அவருக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கும். அங்கம் பச்சையாக இருப்பான், நேத்திர உச்சாடனம் உண்டு, கபட நாடகத்தை ரசிக்கக்கூடியவனாகவும் சுகியாகவும் இருப்பான், சகல காரியங்களும் சித்திக்கும் தன்மையுடையவன், நேத்திர விஷப்பார்வையுள்ளவன், கடினக்காரகன், செல்வம் செழிக்க மாட்டான், செல்வம் செழிப்பிருக்கும் ஆனால் செலவழிக்க மாட்டான், பாவியாக இருப்பான், அற்ப ஆயுளுண்டு, ஸ்திரீ தோஷம் உண்டு, சில தத்துக்களும் உண்டு. ராகு கேது இருந்தால் நேத்திர ரோகம் உண்டு, ரூபமில்லை, அழகில்லை, புத்திரர் உண்டு, சரீரத்தில் வடிவும் உண்டு, சகோதர வாஜை உண்டு. இது இல்லாமல் முன் பெண் தெரியாத அந்நிய மனிதர்களிடத்தில் பகையும் அதனால் வரக்கூடிய அவமானங்களையும் அதனால் வரக்கூடிய நஷ்டங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது 12ஆம் இடத்தில் கேது இருந்து அந்த 12ஆம் இடத்தில் கேதுவனுடைய நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் ஒரு மனிதன் இறப்பானால் அவன் அடுத்த பிறவியில் மனித பிறப்பு இல்லாத பிறப்பினுடைய கணக்கு வழக்கை நேர் செய்து அடுத்த பிறப்பு இல்லாமல் மோட்சம் அடைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஓரிரு ஜாதகங்களில் பார்க்கும் பொழுது மோட்சம் அடைந்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் அந்த குடும்பத்தில் அந்த மாதிரி ஜாதக அமைப்பில் இறந்தவர்களை அவர்கள் தெய்வமாக வணங்கி வருகிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக அது மோட்சம் அடைந்திருக்கலாம் என்று கருத்தில் கொள்ளலாம். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். நான் தரும் பதிவுகளை
பாருங்கள். அதே சமயத்தில் பகிருங்கள். அதாவது நீங்கள் எதிர்பார்த்த தகவல் இது இல்லாமலே கூட இருக்கலாம், அல்லது ஏற்கனவே தெரிந்த தகவலாக இருக்கலாம், இது இன்னொருவருக்கு தேவைப்பட்ட தகவலாக இருக்கலாம், அல்லது தேடி கிடைக்காத தகவலாகவும் இருக்கலாம் என்பதை கருத்தில் கொண்டு அனைவருக்கும் பகிருங்கள். சரி நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கருத்து பெட்டியில் கருத்துக்களாக கண்டிப்பாக கேளுங்கள். கண்டிப்பாக பலனளிப்பேன், எனக்கு அவகாசம் கிடைக்கும் பொழுது. சரி நண்பர்களே, அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். தங்கமான் மடுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இயமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.